1500 வவுச்சர்ல கையெழுத்து போட்டு இது வரைக்கும் பணம் வாங்கிட்டு இருந்திருக்கீங்க. வவுச்சரில் அவ்வளோதான் சார் போட்டிருக்கோம். ஆனால் கையில் 1200 தான் சார் கொடுப்பாங்க. வாட்? யாரு? ராம்குமார் சார் தான் சார். அவர் ஏன் சம்பளத்தை குறைச்சு கொடுக்கணும்? எங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு கமிஷன் சார். கமிஷனா? இது எவ்வளவு நாள் நடக்குது? நாங்க இங்க வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து சார். என்ன ராம்குமார் இதெல்லாம்? சார் ஏன் இவ்வளவு சீப்பா நடந்துகிட்டு இருக்கீங்க? இந்த கம்பெனியோட சீனியர்னு உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் உங்களை நம்பி நான் ஒப்படைச்சேன். நீங்க என்னன்னா டெய்லி வேஜஸ் சம்பளத்துல போய் கமிஷன் அடிச்சிட்டு இருந்திருக்கீங்க. உங்களை நம்பினதுக்கு நீங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் எப்படி உங்களை வேலைக்கு வச்சுக்க முடியும்? சார். ரம்யா சார், இவர்கிட்ட இமீடியட்டா ரிசைன் லெட்டர் எழுதி வாங்கிட்டு இவரோட செட்டில்மெண்ட் என்னன்னு பார்த்துட்டு உடனே எனக்கு சொல்லுங்க. ஓகே சார். சார், இது வரைக்கும் இவங்க கிட்ட கமிஷனா வாங்கின பணத்தை கணக்கு பண்ணி இவரோட செட்டில்மெண்ட் பணத்துல கழிச்சு அந்த பணத்தை இவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்க. ஓகே சார். அண்ட் வவுச்சர் போட்டு அதையும் ரெடி பண்ணுங்க. இங்க பாருங்க, ரம்யா கிட்ட உங்க பணத்தை வாங்கிக்கோங்க. ஓகே சார். ஏற்கனவே உங்களுக்கு வர வேண்டிய பணத்தையும் செட்டில் பண்ணிடுவாங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். இதுக்கப்புறம் யாராவது இந்த மாதிரி கமிஷன் கேட்டா நீங்க தாராளமா என்கிட்ட சொல்லலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி ரொம்ப சார். நன்றி சார். உங்கள மாதிரி ஆளுகளுக்கு என் கம்பெனில இடம் கிடையாது சார். கமிஷன் பணத்தை கழிச்சிட்டு செட்டில்மெண்ட் பணத்தை கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு கிளம்புங்க. தப்பு பண்ணிட்டேன் சார். பெரிய குடும்பம், புள்ள குட்டிங்க எல்லாம் படிக்கிறாங்க சார். திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார். சார், இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன் சார். பெரிய மனசு பண்ணி என்ன வேலையில வச்சுக்கங்க சார். உங்க கால்ல வேணாலும் விழுகிறோம் ராம்குமார், சார். எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. குடும்பம்னு சொன்னதுனாலதான் உங்களை மன்னிச்சு விடுறேன். இன்னொரு தடவை இது போல கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஈவு இறக்கமே பார்க்க மாட்டேன். மகாலட்சுமி, இனிமேல் டெய்லி வேஜஸ் நீங்களே பாத்துக்கோங்கம்மா. ஓகே சார். ராம்குமாருக்கு செட்டில்மெண்ட் எல்லாம் ஆயிடுச்சுல, அந்த கமிஷன் பணத்தை இவர் சம்பளத்துல 2 டியூவா புடிச்சுக்கோங்கம்மா. ஓகே சார். என்ன வேடிக்கை? போய் வேலையை பாருங்க. ரொம்ப தந்திரமா என்ன மாட்டி விட்டில்ல? ஒருத்தரோட வேர்வை தரையில விழறதுக்குள்ள அவங்க கூலிய கொடுத்துடணும்னு நீங்க தானே சார் சொன்னீங்க. ஒருத்தரோட முழு ஊதியமும் அவங்களுக்கே கிடைக்கணும்னு நான் நினைச்சேன். அதுல ஒண்ணு தப்பு இல்லையே சார். இந்த ஆபீஸ்லயே உன்னை விட்டு வச்சாதானே என்ன காட்டி கொடுப்ப. சீக்கிரமே உன்னை விரட்டி அடிக்கிறேன்டி. ஐயோ, என்ன இது? நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே. ஃபுட் டெலிவரி பண்றவங்களும் மனுஷங்க தானே. ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணா பெரிய இவனுங்கன்னு நினைப்பு. அதானே. கொஞ்சம் லேட்டா வந்தா செத்தா போயிடுவானுங்க. ஆமா. என்ன ஜென்மங்களோ தெரியல. ஏன் இப்படி இருக்கானுங்க? வேலை நேரத்துல இங்க கூடி நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, என்ன எப்படி வேலையை விட்டு அனுப்பலான்னு கூடி நின்னு திட்டம் போடுறீங்களா? இங்க இருந்து என்ன அனுப்பணும்னா இன்னொருத்தர் பிறந்துதான் வரணும்.
இப்பவும் இந்த கம்பெனியோட மேனேஜர் நான் தான். நான் என்ன சொல்றேனோ எல்லாரும் அதை கேட்டுதான் ஆகணும். வெட்டி அரட்டை அடிக்காம போய் வேலையை பாருங்க. போங்க.